சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவிலிருந்து வெளியேறிய முக்கிய அமைச்சர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் மீதான அதிருப்தி காரணமாக திமுகவில் இணையப்போவதா தற்போது தகவல்கள் வருகின்றது. அவருக்கு முக்கிய பொறுப்புகளும் வழங்கப்படுகிறதாம். அதாவது ஏவா வேலு, முத்துசுவாமி, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி தொடங்கி கட்சியில் புதியதாய் சேர்ந்த மருது அழகிராஜ், அன்வர் ராஜா உள்ளிட்டோருக்கு பதவிகள் வாரி வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஈரோடு, கோவை, தஞ்சை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரியமாக பதவி வகித்து வந்த திமுகவினரின் பொறுப்புகள் அதிமுகவினருக்கு தாரை வாக்கப்பட்டு வருவதா உடன்பிறப்புகள் புலம்பி தள்ளுறாங்க. இதனால் திமுகவிலிருந்து வெளியேறவும் அவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணைந்து முக்கிய பதவிகளை பெறுவது புதிதல்ல. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிளவுகள், ஓபிஎஸ் இபிஎஸ் மோதல், பாஜகவுடனான கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் ஆகியவை பலரை திமுக நோக்கி கூட்டி சென்றது. இதை திமுக அரசியல் வலிமையை அதிகரிக்கும் உக்தியா திமுகவின் தலைமை சமாதானம் சொல்லி வந்தாலும், நீண்ட காலமாக திமுகவில் பணியாற்றி வரும் பாரம்பரிய தொண்டர்கள் வெளியில் இருந்து வருபவர்களுக்கு உடனே பதவி வழங்கப்படுகிறது. கொடி பிடித்து சுவரொட்டி ஒட்டி இயக்கத்தை வளர்த்த நாங்கள் ஓரம் கட்டப்படுகிறோம் என தற்போது புலம்பிட்டு வராங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் தொடர்ந்த குழப்பங்களே இந்த மாற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது. 2017 பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு பின்னர் எடப்பாடி பழனிசாமி அணியோடு இணைந்தார். அதிமுக மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு வந்த நிலையில் டிடிவி தினகரன் அமமுக என தனி கட்சி தொடங்கினார். இதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட தகுதி நீக்கங்கள் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் காரணமாக அதிமுக மற்றும் அதிமுகவிலிருந்து பலர் திமுகவில் இணைஞ்சாங்க. இதற்கு முன்னரே அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த சேகர்பாபு, ஏவாவேலு, முத்துசுவாமி, KKS ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் மாநில நிர்வாகிகளாகவும் முக்கிய இடங்களை பிடிச்சாங்க. 2018 இறுதியில் திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இணைந்த 50 நாட்களுக்குள்ள கரூர் மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. அவரது வருகைக்கு பிறகு கரூர் மாவட்டத்தில் திமுக செல்வாக்கு உயர்ந்ததாகவே கட்சி கூறியது. பின்னர் அவர் அமைச்சராகவும் தற்போது திமுகவின் மண்டல பொறுப்பாளரில் ஒருவராகவும் திகழ்ந்து வருகிறார். அதனால் திமுகவோட மிக முக்கியமான பழங்காலத்து இறங்கி வேலை செஞ்சவங்க யாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வாய்ப்புகள் வழங்கவில்லையா. இதனால் அவர்கள் ரொம்பவே அதிருப்தியில் இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. அதனால் தங்களது பொறுப்புகள் போய் விடுமோ என்கின்ற அச்சத்திலும் இருக்காங்களாம். இதனால் கட்சியிலிருந்து வேறு ஒரு கட்சிக்கு தாவலாம் என்கின்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வருகிறது.